மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு எந்த நிலைமையிலையும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இப்போது கிடையாதுங்க. மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜென்மச்சனை ஆரம்பிச்சிட்டாலும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஜென்மச்சனையோட ஆளுமைக்குள்ளே போவீங்க. அதனால சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய அது இது அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக பயந்துட வேண்டாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குது. ஆனால் வார கடைசியில் தான் ஆரம்பிக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:39 ஆரம்பிக்குது. அப்போ சனிக்கிழமை வரைக்கும் நன்றாகவே இருக்கிறது. சனிக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்கள் ராசியை பௌர்ணமி சந்திரன் பார்ப்பது சிறப்பான ஒன்று. ஆக இந்த வாரம் முதல் 6 நாட்கள் நன்றாகவே இருக்கின்றன. சந்திராஷ்டிரமம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இந்த வாரத்தின் கடைசி கிழமையான ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:39 ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை முழுக்க இருந்து திங்கட்கிழமை முழுக்க இருந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு 8:30 மணி வரைக்கும் இருக்கு. ஆக ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த வாரத்தின் கடைசி ஞாயிறு, அடுத்த வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் 3 நாட்களுக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டிரமம். ஆக அடுத்த வாரத்தை பற்றி பேசிக்குவோம். இந்த வாரம் என்ன நடக்க போகுது? வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும். ஏன்னா பௌர்ணமி சந்திரன் ராசியை பார்க்கிறார், ராசியில் இருக்கக்கூடிய பாப கிரகங்களை பார்க்கிறார். அப்போ 7ஆம் இடத்துல வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைலாம் பார்த்தீங்கன்னா நண்பர்களால் உதவி, கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நல்ல விதமாக செய்து கொள்ளக்கூடிய அமைப்பு, காதல் பிரேக்கப் ஆகிடுமோ நினச்சிக்கிட்டு இருக்கிற காதல் அப்படியே கொஞ்சம் பிக்கப் ஆகி காதலனோ காதலியோ மனசு மாறக்கூடிய ஒரு அமைப்புகள், நண்பர்களால நல்ல உதவி, கூட்டு தொழில் நல்லாக இருக்கக்கூடிய அத்தனை தன்மைகளும் நல்லா இருக்குங்க. சரி, அதுக்கப்புறம் புதன்கிழமை வியாழக்கிழமை வாரத்தின் ஆரம்பம் எப்படிங்க இருக்கும்? வாரத்தின் ஆரம்ப நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் நல்லா இருக்கக்கூடிய தன்மை, வேலை புதுசாக கிடைக்கக்கூடிய அமைப்பு, இருக்கிற வேலையை விட நல்ல வேலைக்கு போகலாம் என்கின்ற எண்ணம், சிலருக்கு செக்ஷன் மாறுதல் போன்ற அமைப்புகள் அல்லது டிரான்ஸ்ஃபர் சம்பள உயர்வு கேட்டிருந்தவங்களுக்கு அது கிடைக்கக்கூடிய தன்மை என பெரிய சோகங்கள் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றார் போல இந்த வாரம்.